ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நீங்கள் நினைப்பீங்க என்னடா செயின் வச்சிட்ருக்கான்னு. இப்போ நான் வந்து கவரிங் செயினை தங்க செயினாக மாற்ற போகிறேன். இந்த செயின் வாங்கி எனக்கு 8 வருஷம் ஆகிட்டு. எப்போ வேணும்னா யூஸ் பண்ணும் போது லேசாக கழுவி போட்டுப்போம். வாங்க இது எப்படி நான் வாஷ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 லெமன் எடுத்துருக்கேன். லெமனை புளிச்சிக்கலாம். செயின் பெருசு பார்த்தீங்களா, இதுக்கு 1 லெமன் வேணான்னுட்டு வேறு லெமன் இல்லை, இதெல்லாம் ஆஃப் போதும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊக்கெல்லாம் கருத்து பேர் வருங்க. இப்படி நம்ம வாஷ் பண்ணாலும் வந்து இந்த ஊக்கெல்லாம் வந்து கோல்டன் கலரில் மாறிடும். இது வந்து பேக்கிங் சோடா. நம்ம தோசைக்கு ஆப்பத்துக்கெல்லாம் போடலாம். ஒரு 1/4 ஸ்பூன். இதையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி நுரையா வருது பார்த்தீங்களா, அந்த க்ரீன்லாம் அப்படி வருது தெரியுதுங்களா. இந்த செயினில் இருந்த க்ரீன்லாம் அப்படி தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கேஸில் வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்க வேண்டாம், நல்லா சூடு ஏறினா போதும். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா, இந்த இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் கலண்டு வரும். எப்படி க்ரீனாக இருக்குது தெரியுதுங்களா. இந்த தண்ணியில் அழுக்கு பாருங்கள். இந்த பேஸ்ட் எடுத்து இந்த லெமனில் தடவிடலாம். இந்த ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போ தேய்க்கிற எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் நடக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணலாம். இப்போ ஜொலிக்குதே.